இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 52 59 முடிய. இயேசு யூதர்களிடம், எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய இரத்தத்தை குடித்து இயேசுவினுடைய சதையை உண்டால் நாம் விண்ணகத்தில் நுழைய முடியும், நிலை வாழ்விற்குள்ளே நுழைய முடியும். இயேசுதான் அந்த வாழ்வு தரும் உணவு. இந்த உண்மையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் நாம் எவ்வளவு தூரம் உணர்ந்து உள்ளோம், உணர்ந்து வாழ்கிறோம் என்பது எனக்கு பெரிய கேள்விதான். நான் சொல்லுவது நம்பிக்கையாளர்கள் அனைவரிலும். காரணம் என்ன? நன்மை வாங்குறாங்க, வெளியில் போய் சண்டை போட்டுக்கிறாங்க, வர்மமாக வைராக்கியமாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பியினுடைய சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, அபகரிக்கிறாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு குருக்களாக இருப்பவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு ஜனங்களை வதைக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் குருவாக இருந்து கொண்டு இதை சொல்லுவது எனக்கு மிக கடினமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு இயேசுவினுடைய அன்பை காட்ட வேண்டும், இயேசுவினுடைய அன்பை காட்ட வேண்டும். ஜனங்களும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சாமியார்ட்ட காசு கொடுத்து இதை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சாமியாரும் சரி, மக்களும் சரி விண்ணகத்தை நோக்கி பயணிக்கவில்லை. காசு தேவைதான், காசு தேவைதான். அதுக்காக இயேசுவை விட்டுவிட முடியுமா? இயேசுவனுடைய அன்பை விட்டுவிட முடியுமா? இயேசுவனுடைய இரத்தத்தை குடிப்பது என்றால், இயேசுவனுடைய உடலை சதையை சாப்பிடுவது என்றால், அதுதான் வாழ்வு என்ற எண்ணம் நம்மிடம் ஆழமாக இருக்கிறது என்றால், நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமே, இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிறோமே, இயேசுவனுடைய உடலை இரத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே, நம்மை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த எஃபெக்ட் இல்லை. சும்மா வாங்குறேன்னா அது சடங்கு. சும்மா திருப்பலி நிகழ்த்துறோம், அந்த எஃபெக்ட் என்னுடைய வாழ்க்கையில இல்லை, என்னுடைய குணத்துல இல்லை, மனநிலையில இல்லை, செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா வெறும் சடங்கு. பூசாரியா நம்ம சும்மா நடக்கிற இஷ்டம் போல நடந்துட்டு கோயிலில் போய் உண்டி போட்டா, கோயிலில் போய் பூசையில் பங்கெடுத்துட்டா, நன்மை வாங்கிட்டா நம்ம ரொம்ப யோக்கியமான ஒழுக்கமான வாழ்க்கை வாழுறோமா என்ற அர்த்தமா? நமக்கு மிக மிக கடினமான வாழ்வு நம்பிக்கையாளர்களின் வாழ்வு, குருக்களின் வாழ்வு, துறவிகளின் வாழ்வு. நம்மையே நம்ம குற்றப்படுத்தி நம்ம ஆய்ந்து பார்க்கறதுக்கு இது உதவியா இருக்கணும். நான் சொல்றது எனக்கும் தான். வாழ விரும்பினால் சுய ஆய்வு செய்யணும். சுய ஆய்வுல வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் 100% இறங்கணும். இன்றோடு அல்ல, வாழ்நாள் முழுவதும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் பலரை புண்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் அம்பு போல என்னையும் குத்துகிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் உறுதியாக இயேசுவை உண்டு, இயேசுவனுடைய சதையை உண்டு, இயேசுவனுடைய இரத்தத்தை குடிப்பது வழியாக எங்களுடைய சதையை, எங்களுடைய இரத்தத்தை மற்றவர்களுக்கு உணவாக அளிக்கும் அளவுக்கு எங்களை அர்ப்பணிக்க
எங்களை வெறுமையாக்கி கொள்ள, எங்களை உம் திருமுன் தாழ்த்தி கொள்ள, எவ்வாறெல்லாம் இயேசு செய்தாரோ அதை நாங்களும் செய்து வாழ எங்களுக்கு வலிமையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.